பெண்களுக்கும் இருக்கு ஆண்களுக்கும் இருக்குன்றது தான் கதை. பெண்களை மட்டுமே குற்றப்படுத்த பெண்கள் வந்து ஆண்களை ஏவி ஆண்களை தூண்டி ஒரு மாதிரி தான் சீன் இருந்தது. நான் சொல்ல வரல. பிரச்சனைன்றது ரெண்டு பக்கமும் இருக்கு. ஆண்கள்ட்டையும் இருக்கு பெண்கள்ட்டையும் இருக்கு. அது சமமாக தான் நான் பார்க்குறேன். எதுவுமே ஹை லோன்றது கிடையாதுன்றேன். அதாவது மதுரை வீரன் தொடங்கி இன்னைக்கு வந்து கவின் வரைக்கும் ஆணவ படுகொலை நடந்துட்டு இருக்கு. நீண்ட காலமா வந்து இன்னைக்கு ஆணவ படுகொலை தடுக்கணும்னு சொல்லி சட்டத்தை சொல்லி அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த படம் மூலியமா நீங்க இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைப்பீங்களா? சொல்லிட்டீங்களா? வச்சு வைக்கல இல்ல அவ்வளோ வன்முறை தேவையா சார்? அதுல சின்ன பையன் கையில கத்தி கொடுத்துருக்கீங்களே, சின்ன பையன் கத்திட்டு வரான்ல, சின்ன பையன் கையில கத்தி கொடுத்துருக்கீங்களே, அந்த பையன் தேவையா சார்? ஆக்சுவலாக இப்போ என்னன்னா ஒரு சாதிய வன்மம்ன்றது அது கீழே உள்சாதி குழு கட்டமைப்புக்குள்ளேயும் அது இருக்குன்றது தான் பொதுவான கருத்து. நான் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, இந்த ஹீரோ அந்த சாதியும் உங்களுக்கு தெரியாது, அந்த பொண்ணு எந்த சாதியும் தெரியாது. அது சரியா இல்லை? நீங்க சொல்லி காட்டுங்க. நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம்னு எடுத்துக்கிட்டா கூட அதுக்கு கீழே உட்பிரிவுக்குள்ள நிறைய பிரச்சனை இருக்குது. நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். சாதிய வன்மத்தை அடுத்த தலைமுறைக்கு இப்போ இருக்கிற தலைமுறை கடத்துறாங்களே ஒழிஞ்சு அதை வந்து அப்படியே பண்ணலன்றேன். இப்போ திருநெல்வேலியில் ஸ்கூல் பசங்களை பிடிச்சி அடிக்கலையா? அவங்க ஸ்கூல் பசங்க தானே, உள்ள புந்து அடிக்கிறானுங்கல்ல, அவங்க பெரியவங்களா என்ன 12வது படிக்கிற பசங்க. அது எப்படி நடக்குது சார்? ஆனா அந்த இதுல காட்சியில வந்து சார் அந்த பிரெக்னெண்டா இருக்க லேடியை வந்து அவ்வளவு துன்புறுத்தல தேவையான காட்சி. மலா பிரெக்னெண்டா இருக்க லேடிய அந்த அளவுக்கு துன்புறுத்துற மாதிரி ஒரு காட்சியை வந்து நீங்க வச்சிருக்கீங்க. இன்னும் ரிவீல் பண்ண வேணாம்னு பாக்குறேன். இல்லைங்க, அதெல்லாம் சார் 4 செவத்துக்குள்ள நடக்கிறது வெளியில காட்ட முடியுமா? முடியாதுல. இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம்ல நீங்க. ஏன்னா வன்முறை இருக்குதுன்னு தெரியுது, பேப்பர்ல பாக்குற மாதிரியே இருக்குதா? கதையே அதுதான் சார். எது சார்? கதையே அதுதான் சார். நிறைசூலி தெய்வம் ஏன் உருவாச்சுன்றதுதான் கதை. அதை நீங்க அந்த பொண்ணு சொல்லாம எப்படி சொல்லுவீங்க? இல்லைங்க, வேறோட்டமா சொல்லிட்டு போயிட்டா அப்படி சொல்ல முடியாது சார். ஒரு படம் அந்த வயிற்றுல இருக்க சிசு எடுத்து வெளியில போடுற மாதிரி காட்டணும்ன்றீங்களா சார்? அந்த தெய்வம் அப்படிதான் உருவாச்சுன்னு தான் சார் நான் கதை சொல்றேன். அவர் அப்படிதான் சொன்னாரு. இந்த மாதிரி நடந்தது. அதுதான் இந்த பொண்ணு 200 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல அது ஆனா கொஞ்சம் எங்களுக்கு கன்வே ஆகல. எங்களுக்கு நாங்க லவ் மூட்லயே இருந்தோம், என்னன்னு தெரியல, கன்வே ஆகல. அந்த பாட்டி சொல்ற கதை கரெக்ட்டா கன்வே ஆகல. ஏன்னா இவங்க 2 பேர் லவ் அவ்வளவு பிரமாதமா இருந்தது. அந்த தாத்தா பாட்டி லவ்வும் அவ்வளவு பிரமாதமா இருந்தது. நல்லா பண்ணிருக்கீங்க. விழும்போது எங்களுக்கே வயிறு அதிர்ச்சி. ஆனா அடுத்த படத்துக்கு போனதுக்கு அப்புறம் பவுன்சர்லாம் போட்டு வெளியில வர மாட்டாங்க. நீங்க எப்படி இருக்கு? பவுன்சர் இல்லாம வர மாட்டீங்க? இல்ல என்ன போல அவார்ட் வாங்குற அளவுக்கு பண்ணிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. அது அளவு அப்படி இருக்கு. எங்கள் படம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உதயா சார் ஆரம்பித்து பாலா சார், உதயா சார், அப்புறம் அவங்க 2 பேரும் தான் ஃபஸ்ட்டு இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி கதை இருக்குன்னு சொன்னாங்க. புதிய அந்த கதையை சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக இதை பண்ணுறீங்க. பட் ஆனால் அது எவ்வளோ கமர்ஷியலாக ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே டீமாக டிஸ்கஸ் பண்ணி இதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அந்த விதத்தில் கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப ஒரு ஆடிட்டிங்கான ஒரு படமாக இருக்கும். நாங்கள் இருக்கிறோம், பார்த்துட்டீங்க. நிறைய பேர் வாழ்க்கை அதெல்லாம் நடித்த நடிகர்கள் மாதவன் இருக்கட்டும், நம்ம அண்ணன் எல்லாருமே பாலசவன் நடிச்சிருக்காரு. அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மியூசிக் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முத்தியா சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதுக்கப்புறம் டேஞ்சர் மூவிஸ் கொரியோகிராஃபர் அவருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப குறுகிய நாட்களில் இவ்வளோ பெரிய ஒரு ஒர்க்கை வந்து பண்ணது வந்து மொத்த டீமே சேர்ந்து அவ்வளோ உழைப்பு போட்டாங்க. ஜென்ரலாக எல்லா படத்தையும் ஒரு பெரிய உழைப்பு வந்து இருக்கும். பட் இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டது. எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இல்லாமல் நான் ஷூட் பண்ண லொக்கேஷனாக இருக்கட்டும், அது வந்து கேரவேனோ இல்லைன்னா எதுவுமே எதுவுமே நம்ம ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் கிடையாது. ஒரு மலைக்கு கீழே ஷூட் பண்ணோம். அதில் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணால் ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி நான் வந்து தீபா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம பசங்க கூட சில விஷயங்கள் வந்து மேனேஜ் பண்ணிட்டு பண்ணிட முடியும். பட் ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல இருக்கிறது. நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரு ஷார்ட் வந்து படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸ்டன்ஸ் வந்து ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட் வந்து இவ்வளோ ஃபுல் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் இல்லை. நம்மளே கொஞ்சம் ரிஸ்கான ஷார்ட்ஸ்னாலே என்ன ஆல்ட்ரேட் பண்ணாலும் யோசிப்போம். அது இல்லாமல் ஒரு இடத்துல கூட நோ சொல்லாமல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. அது எஸ்பெஷலி ஒரு ஷார்ட் மட்டும் நான் சொல்லிட்டே இருந்தேன். போயிட்டு அந்த காலில் உரைக்கிறமா ஷார்ட் அதை கொரியோகிராஃபர் அவரே வச்சால் அதான் நான் சொன்னேன், தலைவரே நீ தமிழ் சினிமாவில் யாரும் உரைச்சிருந்தாலும் இதுக்கப்புறம் நீங்கள் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையாயிருக்கும். ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவ்வளோ ஸ்வீட்டாக அதை வந்து பரவாயில்ல ஒன்றா ஆகுனாங்க. ஸோ தேங்க்யூ தீபா. லைக் ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லை, தீபா வெல் நோன் ஃபார் ரொம்ப நேச்சுரலாக நினைப்பாங்க.
சீப்பாக இந்த படத்தில் இருக்கிறது பெரிய ப்ளஸ். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த நான் ஷூட் பண்ண இடத்துல அந்த மக்களுக்கும் நன்றி. அப்புறம் எங்கள் நிக்கிலாங்க அந்த சின்ன படத்துக்கு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க, நன்றி. எண்ட் ஆஃப் த டே வந்து இதை நாங்கள் மக்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக என்ன நம்பிக்கைனா ப்ரெஸ் அண்ட் மீடியா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அப்புறம் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே வந்து பெரிய படம் சின்ன படம் இல்லாமல் ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல படம் வந்து அதை ரொம்ப ஃபுல் மனசோடு அதை ஆதரவு தருவீங்க. அதை வந்து எல்லாரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க. Super, thank you so much. Just a Tamil team. We welcome to Father Sir, Tera Sir, and Director Manish Sir. Thank you so much. Alex Sir, first ஒரு நடிக்கும் போது பாய் சார் கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு சவுண்ட் வைஸாக வந்து கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணேன். அண்ட் இந்த ஒரு ராவண சப்ஜெக்டில் வந்து என்ன காஸ்ட்யூம் முதல் படத்தில் இல்லை காதல்ங்கிற பிரச்சனை தான் பிரதர். ஆனால் அது யார் சைட்லேருந்து வர்றது? காதல்ன்றது வரலாறு தான் இந்த கதை. ஜாதி மதங்கள் டேரக்டர் நன்றி சொல்லிட்டேன். பட் இது ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த சீரியஸாக ஒரு முதல் படம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுவும் இவ்வளோ ஒரு கொஞ்சம் ரிஸ்கியான சப்ஜெக்டை எடுத்து அதை பண்ணி